சமாதானத்தின் நற்செய்தியுடன் மலரும் நத்தார் பண்டிகையை வரவேற்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள சக்தி சிரச நத்தார் வலயத்தின் 2ஆம் நாள் இன்றாகும். இலங்கை திருச்சபையின் கொழும்பு பேராயர் டிலோராஜ் ரஞ்சித் கனகசபை ஆண்டகை இன்றைய நிகழ்வுகளை ஆரம்பித்து வைத்தார். And even as we celebrate Christmas, நத்தார் பண்டிகையை கொண்டாடும் இவ்வேளையில் நான் பிரார்த்தனை செய்கின்றேன். 30 வருட யுத்தத்தின் பின்னர் இன்று எமது மக்களுக்கு சமாதானத்தை அனுபவிக்க முடிந்துள்ளது. நாம் அனைவரும் ஒரே தேசத்தின் மக்கள், ஒரே குடும்பத்தின் மக்கள் என்பதை அனைவரும் எவ்வேளையிலும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சக்தி சிரச நத்தார் வலயத்திற்கு கடற்படை இசைக்குழு இன்று இசை வழங்குகின்றது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூறும் வகையில் விசேட நாடகமும் இங்கு அரங்கேற்றப்படுகின்றது. சிறுவர்களுக்கு முன்னுரிமை அளித்து இதன் போது விசேட நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. சித்திர போட்டி, விளையாட்டுப் போட்டிகள் என சிறுவர்களை மகிழ்வூட்டும் நிகழ்ச்சிகள் இங்கு இடம்பெறுகின்றன. இதனை தவிர மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்டமான நத்தார் மரமும் நத்தார் வலயத்தை மேலும் அலங்கரித்துள்ளது.